வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் முள்ளங்கியை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். முள்ளங்கி மசாலா. இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து இது விட 1 டீஸ்பூன் நல்லா பொடியாக சாப் பண்ண இஞ்சி, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக சாப் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பச்சை வாசனை போக வதக்கிட்டு இது கூட 2 பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 200 கிராம் முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி திக்னஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு இந்த மசாலாலையே முள்ளங்கியை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷமாச்சு. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி எல்லாம் நல்லா மசாலாவில் சேர்ந்து கரெக்டாக வெந்துருச்சு. கடைசி அதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியில் சேர்த்தோம்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த முள்ளங்கி மசாலா. கரம் மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய முள்ளங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.